டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. தாத்தா கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயாசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டாரம் ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? தாத்தா உன்ன மாதிரி தான் இருப்பாரு, ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை விட்டுட்டு வேற யாரையோ கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச்சை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம். வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பேய் பூதம் போயா? எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பாடி. என்னடா அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்காரனுக்கு பைத்தியமா இல்ல வந்தவனுக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்கட பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கு. எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்கப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடை குலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை,
இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமோ ரிச்சா தான் இருக்கு. ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? இங்க போற புது சொக்கா எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. சாத்தையா ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும், முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்ரா மட்டும் இருந்தா. ஏதோ சாத்தான் தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கும். ஆமா, சாத்தா எங்கட ஆளை காணோம். இந்த ஆட்டுக்கால் சூப் வேணும்னு கேட்டேன். அதை தயார் பண்ண போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய், அங்க பாருங்கடா. ஆ? டேய், இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள திருட புந்துட்டாரேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோ? டேய் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, வாங்கடா. டேய் 3 பேரும் போனா திருடன் பயந்துருவான். முதல்ல நான் போறேன். ஆ? நீங்களா? நானேதான். என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம். இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் வந்திருக்கிறது. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பார். டேய் நீ பிடிக்கிறியா? டேய் சும்மாடா, யாரோ ஒருத்தர் பிடிக்கிறான். டேய் நீ போடா. டேய் ஜாகிரதையா பிடியா, அடி கொன்னுருவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய் எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கின்னு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய் திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடி தானே வந்தீங்க? ஐயோ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல காலும் ஓடல. இருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். டேய் வந்திருக்கிறதே வந்திருக்கிறதே. டேய் என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நாவே பிடிச்சிட்டு வரேன். டேய் நீயா? பிடிங்கடா பிடிங்கடா. டேய் ஏய் யாருமா நீ? நீங்களா? நானேதான். எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கனே. இத பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க தங்கணும் அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. டேய் வந்திருக்கிற பொண்ணு பேரு சித்ரா. அது அது எங்களுக்கு எங்களுக்கு தெரியும். தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா? பிடிஞ்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய் சும்மாடா, நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலே என்ன துரத்திக்கிட்டு வரான். அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஊரை விட்டு ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய் சும்மா இருடா, எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா, எனக்கு ஆட்சேபனே இல்லை சித்ரா. டேய் மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய் இந்த பொண்ணு தான் என் பெர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? டேய் எனக்கு அந்த பொண்ணுக்கு தான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வருதுடா. டேய் யாருக்கு பொருத்தம்னு காலையில பாப்போம், வாங்கடா விளக்கணைகளா. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா. டேய் ஒடா முட்டாள். ஏன் என் தம்பியை முட்டாள திட்டுறீங்க? சரி ஃபூல். இது பரவாயில்ல. சித்ரா பார்த்தாராம், அவ ஓடுனாலாம், இவர் பின்னாலே விரட்டி போனாரா, ஆனா காணலையா? நான் என்ன செய்வேன் மாமா? அவ இருட்டுக்குள்ள ஓடி எந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டா. ஒவ்வொரு வீடா கதவை தட்டி அவ எங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஒவ்வொரு வீடா கதவை தட்டி கேட்கறதுக்கு உன் தம்பி என்ன பொறுக்கை பாண்டியனா? சரி போலீஸ்லயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கதவை தட்டினா ஏட்டையா தான் வருவாரு. ரிப்போர்ட் கொடுக்கறத சொல்றாங்க. ஏங்க இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. சித்ரா இந்த உலகத்துல எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நான் அவளை இழுத்துட்டு வந்து காட்டுறேன். இழிச்ச சந்துக்குள்ள ஓடி இருக்கா, பிடிக்க முடியல. உலகத்துல எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடுறாராம். மாமா என்ன பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. வேற என்ன நினைக்க அவளை சொல்ற? கொண்டு வந்து காட்டுறேன். காட்டு. என்னங்க நம்ம பொண்ணு கிடைச்சிருவாளா? கிடைச்சிருவா. ஆனா உன் தம்பி கூட்டு வர மாட்டான், வேற எவனாவது கூட்டு வர போறான். சித்ரா என்ன வாழ்த்துங்க. ஏன்? இன்னைக்கு தான் என் முதல் மாச சம்பளத்தை வாங்கியிருக்கேன்.
வாழ்த்துக்கள். அல்வா சாப்பிடுங்க. எதுக்கு? மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? அவனுக்குலாம் சக்கரை வியாதி, சாப்பிட மாட்டானுங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அட பிடிங்க, சாப்பிடுங்க. ஐயோ இப்படி மாறிட்டாரே. சித்ரா சித்ரா இந்தாங்க என்னது இதெல்லாம்? பூவும் புடவையும். எதுக்கு? நீங்க தான் கட்ட புடவை வந்திருக்கீங்களே, மாத்து புடவைக்கா தான். வேணாங்க. என் முத மாச சம்பளத்துல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கிட்டு ஐயா அவனுக்கு கிடைக்கணும் வெறும் பயலுங்க தண்டைச்சோறு. நான் தான் இத்தனை நாள் காப்பாத்திட்டு வந்தேன். புடவையை தலையில வச்சுக்கங்க, பூவை கட்டிக்கிங்க. பூ வரட்டுமா? கட்டிக்கவா? கடவுளே, 3 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்? அடேங்கப்பா, என்ன பயங்கரம்! இப்படி எதுவுமே நடக்கூடாது. உங்களுக்காக பாரசீகத்தில் தயாரான பாதம் அல்வா, வங்காள விரிகுடாவில் பிடிச்ச தங்க மீன், தாய்லாந்து தயிர் வடை, இந்தோனேசியா இட்லி, குவைத்து குருமா, துபாய் துவையல், மஸ்கட் மசாலா, இதெல்லாம் தயாரா இருக்கு. டேய் டேய் வாயில எச்சி ஊதுடா, சாப்பிடலாம்டா. ஏண்டா கோபி இல்லாம என்னைக்குடா சாப்பிட்டுருக்கோம்? பாத்தியா, இப்போ நாங்க சாப்பிட்டுக்கிறோம். டேய் கோபி வரான்டா. ஹாயா உட்கார்றா, சாப்பிடுவோம். எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க. இவனுக்காக நம்ம சாப்பிடாம வெயிட் பண்றோம். இவனை பாடா சித்ரா ரூம் கூட போறான். டேய் வா, என்னதான் பண்றான்னு பாப்போம். சித்ரா, என்ன? உங்களுக்கு ப்ளூ டைமண்ட்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க. ஏங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த தின்னி பண்டாரங்களுக்கு ப்ளூ டைமண்ட் பிரியாணி வேற கேக்குதா? நீங்க தின்னுங்க, அதுங்க கிடக்குது பண்ணீங்க. பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் தவறு வந்துச்சுங்க. ஏங்க காலையில இருந்து நானும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன். வாங்க 2 பேரும் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏங்க இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாங்க. நானும் பட்னி கிடந்து தற்கொலை பண்ணிக்குவேன், அப்புறம் பேயா சுத்துவேன், அடிக்கடி பிரியாணி கேட்பேன் உங்களை. ஐயோ வேணாங்க, நீங்க பிரிங்க. அப்படி வாங்க வழிக்கு. இவன் பேயா சுத்துவானா? பிரியாணி கேட்பானா? இவனும் ஏய் வெளியே வரட்டும், பாத்துக்கோ. ஏண்டா அந்த பொண்ணு பிரியாணி கேட்டுச்சு, நான் வாங்கி கொடுத்தேன் அப்படி நம்மகிட்ட அவன் சொல்லல. டேய் அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டிருக்காடா, இவன் தான் நாய் மாதிரி சுத்துறானே. டேய், டேய், யார பார்த்து நாய்ங்கிறீங்க? நீ தெரு நாய், நீ வெறி நாய். நாயின் பேசாத, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. டேய், நீங்க முதல்ல மரியாதை பேசுங்க. டேய், என்ன? டேய், மேல டச் பண்ணாத. டச் பண்ண என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னமோ பண்ணுவ, நீ யார் டேய், கேட்கறதுக்கு? டேய், அடி பொண்ணு நிறுத்துடா, பொண்ணு, எனக்கு தெரியாதா? டேய், பண்ணுங்களா? மேல நிறுத்துடா, டேய், அமைதி அமைதி. சாத்தையா, இவனுங்க 2 சாத்தியா. உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, 3 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போச்சு. டேய், அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லஹோ 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 லஹோ.
சாத்தையா சாத்தையா, ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்னையா சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படிச்ச ஆண்டவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. டேய் இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தையா அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். டேய், நீ ஏன்டா அழுகுற? சாத்தாட இந்த விஷயத்துல தோத்தாட. டேய் கனவு பகல் கனவு கூட பிரமாதமா தான் இருக்குது. மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ யாரே நீ? டேய், வாட்ச்மேன்ரா, சாத்தையா ஏற்பாடு பண்ணிருப்பாரு. எனக்கு தெரியவில்லை. நான் தான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரன் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னம் இதையெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே, அதுக்கு என்னண்ணே, உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறான். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாடா. அடடடடடடடா, என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க. ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அதை 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாத்தையா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏண்டா இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் வாடகைக்கு விட்டு படிச்சுக்கிற வேண்டியதான். அப்ப உழைச்சு சாப்பிடுற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டவனே. சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். ஆ? நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க மூதாதையர் நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜட்டமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரிவேன். 2 பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லியிருக்கல. கரெக்ட். ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுற. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி உள்ள போங்க. அக்கா. போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இதுக்குதான் இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றியா? என்ன சொல்ற? காலால சேலையை தூக்குற, காலை ஒடிச்சிருவேன், ஜாக்கிரதை. நீயும் வேலையும். நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்குலாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கிற நீ? நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சே நீ இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூக்கு வந்திருக்க என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? சார் பைத்தியம். உனக்கு தான் பைத்தியம். அடே என்ன கூப்பிடு ராஸ்கல். வேலை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு பலாதெல்லாம் முடிச்சு சார் உங்களை கூப்பிட விட்டுருங்க சார். வேலை கிடையாது. போடா போடா. நெக்ஸ்ட். சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார் என் பேர் சேகர். இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சாத்தியா. உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் ஓகே. ஆஹா ஆஹா. மாமா, அன்னைக்கு என்னமோ இவன் எங்க பணம் கொண்டு வர போறான்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இந்தாங்க நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய். இப்ப உங்க மக கழுத்துல கட்டலாமா? 10 லட்சத்தையா? இல்ல மாமா, தாலிய. என் தம்பி தான் 10 லட்சத்தை கொண்டு வந்துட்டானே. 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ண போறீங்க? 10 லட்சம் இருக்கான்னு எண்ணி பார்க்க போறேன். சும்மா ரெடி. நான் ஏழை கடைக்காரன். 3 தடவை மணி அடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போறேன். தேங்க்யூ மாமா. அப்புறம் என்ன, ஐயரை பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள். நானே பார்த்து வச்சுட்டேன். அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஓகே மாமா. அப்பா, நீங்க செய்யறது நியாயமா இருக்கா? ஏன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்க வேண்டாம்? ஏன் அவனுக்கு என்ன குறைச்சல்? மூக்கு முழிமா நல்லா தனமா இருக்கான். மூக்கு முழியமா இருந்தா போதுமா? ஊர்ல நல்ல பேர் எடுத்துக்க வேண்டாம்? சித்ரா, நான் உன் அப்பா. நான் உன் அம்மா. அது அவளுக்கு தெரியாதா? யார உனக்கு கட்டி வைக்கணுமோ நாங்க கட்டி வைப்போம். அப்பா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு எப்படிப்பா வாழ்க்கை நடத்த முடியும்? சித்ரா, நான் சொன்னதுதான். 10 லட்சம் கொடுத்த உன் மாமன் தான் உனக்கு மாப்பிள்ளை. வா. சாத்தனை காணோம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சுடா. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தன் வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சதும் வர. சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளே. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகளாச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏரியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம். இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை சாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா கரசின் இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. பேப்பர் அடுப்ப பத்த வைக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நெருப்பத்திடுச்சா? வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. பொற. மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போதும். ஆ ஆ ஆ. அப்பா, கடவுள் வச்ச மாதிரி முழுகுறான். மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா.